வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம இருக்கிறது மதுரை ஜங்ஷனில் இருக்குங்க. மதுரை ஜங்ஷனில் இருந்து தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சிறுமலை வீடியோவிலேயே ஒரு மிகப்பெரிய சீரியஸை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு. அந்த சீரியஸை மதுரையில் இருந்து தான் இப்போது நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ட்ரெயின் 2வது பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு ஆரம்பத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் நான் 2வது பிளாட்ஃபார்ம் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். எங்கே போக போகிறேன் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருந்து தினமுமே நைட்டு 7:30க்கு கிளம்பி வரக்கூடிய நாகர்கோவில் எக்ஸ்பிரஸில் தான் நம்முடைய பயணம். ட்ரெயின் நம்பர் 2266-8 அப்படிங்கிற நம்பரில். இந்த ட்ரெயினா அது அப்படின்னு கேட்டால் இல்லை. இது நிசாமுதீனில் இருந்து கன்னியாகுமரி வரைக்குமே வரக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ். நம்ம நாகர்கோவில் போயிட்டு கன்னியாகுமரி தான் போக போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தையே ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ட்ரெயினில் நமக்கு சீட்டு கிடைக்காத ஒரு காரணத்தினால நிச்சயமாக நம்ம கோயம்புத்தூர் ரயிலில் தான் பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவத்தை ரயில்வே பண்ணிட்டாங்க. நான் கன்னியாகுமரி போய் சுற்றி பார்த்துட்டு மறுநாள் பரசுராம் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணும்போது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, வெயிட்டிங் லிஸ்ட்டு 51 இருந்துச்சு, அப்புறம் 48 ஆச்சு, அப்புறம் 38 ஆச்சு. இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட பயணங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பரசுராம் எக்ஸ்பிரஸில் நம்ம போக முடியாது, எப்படியும் நம்ம கேன்சல் பண்ணால் 120 ரூபா போயிருமே அப்படின்னு நான் என்ன பண்ணேன், கேன்சல் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காகவே அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் கேன்சல் ஆகி நமக்கு அமௌண்ட் வந்துடும், ஒரு 40 ரூபா மட்டும் பிடிப்பாங்கன்னு நினச்சா, கடைசியில் பரசுராம் எக்ஸ்பிரஸில் D1ல் 96ல் நமக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. அதுவும் ஜன்னல் சீட்டை கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரெயினில் பயணப்பட நான் விரும்பவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, காலையில் 3:45க்கு கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயினில் கிளம்பி எர்ணாகுளம் வரைக்கும் போகிறது நம்முடைய பிளான். ஆனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்ததில் திருவனந்தபுரம் வரைக்கும் வந்துட்டோம். திருவனந்தபுரத்தில் இருந்து சரி வந்துட்டோம், ஒரு நாள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாமே அப்படின்னு முடிவு பண்ணி அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணலான்னு நினைக்கும்போது சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை, ஒரு 150 ரூபா நமக்கு லாஸ் அப்படின்னு வைங்களேன். திருக்குறள் எக்ஸ்பிரஸ் 2வது நடைமேடையில் இருந்து புறப்பட்டு கன்னியாகுமரி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து நம்முடைய ட்ரெயின் தான் வரணும். அந்த ட்ரெயினுக்காக நானும் காத்துட்ருக்கேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு பல்வேறு தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, ஒரு நாளில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி பார்த்துடலாமா அப்படின்னு. நிச்சயமாக சுற்றி பார்த்துடலாம். எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்க முடியாது, சில இடங்களை மட்டும்தான் சுற்றி பார்க்க முடியும். அப்படி குறிப்பிட்ட சில இடங்களை தேர்ந்தெடுத்து நான் சுற்றி பார்த்துருக்கேன். இப்போது திருக்குறள் எக்ஸ்பிரஸ்ஸு போய்கிட்டு இருக்கு. அதில் சரக்கு பெட்டிகளும் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். லக்கேஜுக்காக மிகப்பெரிய ஒரு இணைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாகர்கோவில் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் அதிக அளவில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய ட்ரெயின் தினமுமே சென்னையில் இருந்து கிளம்பி கொல்லம் நோக்கி இயங்கக்கூடிய ட்ரெயின். முன்னாடி போன திருக்குறள் எக்ஸ்பிரஸ் விருதுநகர் போயிட்டு விருதுநகர்லேருந்து திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி செல்லும். இந்த ட்ரெயினானது விருதுநகர் வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து சங்கரன் கோவில் வழியாக தென்காசி சென்று செங்கோட்டை சென்று அங்கிருந்து கொல்லத்தை நோக்கி செல்லக்கூடிய ரயில். இந்த ட்ரெயினில் போனோம் அப்படின்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அழகை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியாது. ஏன்னா இரவு நேரங்களில் அந்த ட்ரெயினானது கடந்து செல்கிறது. இப்போது நம்ம ட்ரெயின் திண்டுக்கல்லில் இருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் பிரகாரம் 2வது பிளாட்ஃபார்மில் தான் அந்த ட்ரெயின் வரணும். ஆனால் திடீர்னு ஒரு மாற்றத்தை செஞ்சு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 12:10க்கு வர வேண்டிய இந்த ரயிலானது 10 நிமிஷம் முன்னாடி வந்துருச்சு. ஆனால் கிளம்ப வேண்டியது கொஞ்சம் தாமதமாக கிளம்பும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்னொன்று, இதுக்கு பின்னாடியே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸும் வரும். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சீட்டே நமக்கு நிச்சயமாக கிடைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் நம்ம பயணப்பட வாய்ப்பில்லை. இந்த ட்ரெயினானது தினமுமே மதுரைக்கு 12:25க்கு ஒரு 5 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 12:30க்கு கன்னியாகுமரி வரைக்கும் செல்லாமல் நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய
ரயிலாக இருக்கிறது. இந்த ரயிலில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு கிடச்சிருக்கிற சீட்டு. இன்னொன்று பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கன்னியாகுமரி போகணும் அப்படின்னா சென்னையிலேருந்து வரக்கூடிய ரயில்களை மதுரையிலேருந்து தயவு செய்து புக் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய ரயிலில் ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் தெரிந்தாலுமே சீட் அப்படிங்கிறது இருந்தது, எனக்கும் இருந்தது. அது வந்து S7ல் 29 அப்படிங்கிற கோச். ஆனால் ட்ரெயினில் ஏறும்போது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஒரு பர்சன் கேட்டுக்கிட்டாங்க, என்னோடய சீட்டு 50வது சீட்டு, அதுவும் மிடில் பர்த்து தான், உங்களுக்கும் மிடில் பர்த்து தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு. ஃபேமிலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கும் புதுசு இல்லையே. இப்படி நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, 12:25க்கு வரக்கூடிய நம்ம ட்ரெயின் 12:15க்கெல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் கிளம்புறது 12:30க்கு தான் கிளம்பும். 12:30க்கு கிளம்புதா இல்லை அதை விட அதிகமாக கிளம்புதா அப்படிங்கிறது தெரில. ஏற்கனவே நம்ம சிறுமலையெல்லாம் போயிட்டு வந்தது அப்படிங்கிற டயர்டு இருக்கிறதுனால நிச்சயமாக இப்போதைக்கு நம்ம பிளாக்கை கண்டினியூ பண்ணுற மைண்டில் இல்லை. அதனால் ஏறி தூங்கத்தான் போகிறேன். காலையில் 4:40 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும் இந்த ட்ரெயின். அப்போ நான் நிச்சயமாக உங்களை மீட் பண்ணுறேன். காலையில் 4:40க்கு வர வேண்டிய ட்ரெயின் 4:10க்கெல்லாம் வந்துருச்சுங்க. சரி, வந்தாச்சு நாகர்கோவில் வரைக்கும். அடுத்த வீடியோவில் கன்னியாகுமரியை சுற்றி பார்ப்போம் வாங்க.